இன்றைக்கி நம்ம ஈரோடு நித்யா சமையலில் தேவயானி இட்லி உப்புமா பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் இட்லி ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா மூடி வச்சு அந்த துணியெல்லாம் உள்ளே போட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சுருங்க. நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வேக விடுங்க. நல்லா வெந்த உடனே அதை ஆற விட்டு எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறிடணும். ஃபஸ்ட் நாள் இட்லி நைட்டு சுட்ட இட்லியாக இருந்தால் கூட காலையில் தாளிக்கலாம், அல்லது நீங்கள் வேக வச்சு கூட செய்யலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு இட்லி உப்புமா செஞ்சுருக்கேன். இதை உதுத்து வச்சுக்கோங்க. வானிலையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. ஜீரகம் லைட்டாக போட்டுக்கோங்க தேய்ச்சி. வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா வணங்க விடுங்க வெங்காயம் பச்சை மிளகாயும். பச்சை மிளகா ரவுண்டாக சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இது மட்டும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிட்டுன்னு போடுங்க. இப்போ இட்லி உப்புமா உதுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. நம்ம அந்த மிளகாய்த்தூளெல்லாம் போட்ட உடனே போட்டுறணும். சிம்மில் வச்சு தான் மிளகாய்த்தூள் போடணும், இல்லைன்னா அது கருகிரும் மிளகாய்த்தூள். அதனால் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு போட்ட உடனே நீங்கள் உப்புமா தூள் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நல்லா கிளறி விடுங்க. சிம்மிலேயே வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். ஹையில் வச்சிங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். சின்ன சின்ன கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுருங்க. நம்ம ஃப்ளேவருக்காக தான் அந்த பச்சை மிளகா போடுறோம், அதனால் ரவுண்டாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் அந்த சிம்லேயே வச்சு அந்த ஹீட் பண்ணிகிட்டே இருங்க. லைட்டாக மூடி வச்சு கொஞ்சம் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு அதை நல்லா இந்த கட்டியெல்லாம் நல்லா உடஞ்சிரணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிளறி விட்டு இருந்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்காக தான். கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த காரம் அந்த இட்லிக்குள்ளே ஏறாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா சிம்லேயே வச்சு மூடி வைக்கிறோம். ஒரு 1 மினிட் வச்சுருந்திங்கன்னா போதுமானது. இப்போ லைட்டாக ஹீட் ஆகிருக்கும் அந்த இட்லியோடு சேர்ந்து. காரம் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ உடச்சி விட்டிங்க அப்படின்னா அந்த தூளெல்லாம் உடஞ்சி போயிடும், இந்த கட்டியெல்லாம் உடஞ்சி போயிடும்.
அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.